ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் ஃபோனை அடிக்கடி வாங்குறாங்களா? இனிமேல் வந்துட்டு கவலைப்படாதீங்க. இனி அவங்க ஜென்மத்துக்கு உங்கள் ஃபோனை வாங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சூப்பர் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். செம்மையாக ப்ரான் பண்ணி விட்டுறலாம் இதை வச்சு. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் லைக் கொடுத்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போகிற ஒரு அசெப்ட் கேட்கும். அதை கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பலபடி அசெப்ட் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. நான் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் ஆட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ரியலாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு எதாவது ஒன்று இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் உள்ளால் டேமேஜாக இருக்கிற மாதிரி. அதனால் நான் ஒன்று கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி டேமேஜ் ஆகி மாதிரி காட்டிடும். இப்போ நம்ம பார்த்தது டச் பண்ண டேமேஜ் ஆகிற மாதிரி. இப்போ வந்து ஷேக், அதாவது ஃபோனை லேசாக அசைச்சாலே போதும், அதனால் கிராக் விழுந்த மாதிரி அந்த டேமேஜ் ஆன மாதிரி காட்டிடும். அதுக்கு கீழே இருக்க ரெண்டாவது பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். பலபடியாக உங்களுக்கு எதுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் வரும், அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் ஓகே காட் இட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷேக் பண்ணிட்டேன். ஷேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராக் ஆகிடுச்சு. அந்த டேமேஜ் ஆன மாதிரி காட்டிச்சு. பேக் வந்துக்கிறேன். பேக் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உள்ளால போயிடுவோம். உள்ளால போனதுக்கப்புறம் பலபடி ஆட் கட்டிச்சுன்னா க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கு மூணாவது இருக்க ஃபியூச்சரை பற்றி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபயர் டச். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணும்போது அது அப்படி தீ பிடிச்சி எரியுற மாதிரி தெரியும். அதாவது ஃபயர் ஆகும், ஸ்க்ரீன் வந்து ஃபயர் ஆகும். நீங்கள் எங்கெல்லாம் டச் பண்ணுறீங்களோ அங்கே ஃபயர் ஆகிற மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் காட்டும். அதே மாதிரி ரெண்டாவது ஃபியூச்சரை பார்த்துடலாம். இதை வந்துட்டு ரெண்டாவது பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனை எவ்வளோ ஊதுறீங்களோ, எவ்வளோ ஊதுற சவுண்டு அதில் கேட்குதோ, ஃபயர் அந்தளவுக்கு இப்போ ரொம்ப பெருசாக வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஊதி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஃபயர் வந்துட்டு அதிகமாகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நல்ல ஃபீச்சர் இருக்குது. அடுத்த ஃபீச்சரை பற்றி பார்த்துடலாம். இது வந்துட்டு எலக்ட்ரிக், அது மூணாவது ஃபீச்சரு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு என்னென்னா நீங்கள் டச் பண்ணுற இடம்னா அப்படி கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் கரண்ட் பாயிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு எல்லா இடமும் அப்படி கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் எதை வச்சு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுங்க உங்களுக்கே தெரியும் மாதிரி இருக்குது. அதை காட்டிட்டு என் ஸ்க்ரீனை டேமேஜ் பண்ணிட்டு காசை கொடுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு நிமிஷத்தில் டென்ஷன் பண்ணி விட்டுறலாம். செம்மையான ஆப்பு தான், நல்லா ப்ராங்க் பண்ணலாம். உங்களுக்கு இதில் எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஆளில் தான் இருக்க பார்த்து செக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.